அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சரி, சூப்பரா பருப்பு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாம்பார் தான் வைக்க போறேன். அந்த சாம்பார்ல போடுறதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு வெள்ளை முள்ளங்கி மட்டும் டொய்க்கின்னு வந்து எட்டி பாக்குறாங்க. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு முள்ளங்கி. சரின்ட்டு அவங்க எல்லாத்தையும் சூப்பரா இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. எப்படி முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சோம்னா ஒரு பொரியலோ இல்ல ஒரு வறுவலோ தொட்டுட்டு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். சைடிஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்காட்ட என்னங்க பண்ணலாம் அப்படின்னு உடனே எங்க வீட்டுக்கார வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை வறுத்துரு அப்படின்னு வந்து சொன்னாரா. உடனே பின்னாடி ஒரு சவுண்டு, ஹலோ நேதாஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா இந்த பூசணிக்கா மேடம். நான் இருக்கும்போது எப்படி உருளைக்கிழங்கு நீங்க சொல்லலாம், அவனை விட நான் தான் ரொம்ப நல்லது, அதனால என்ன ஒடிச்சு கொண்டு போய் கீர்த்திட்ட கொடுங்க, கீர்த்தி சூப்பரா உங்களுக்கு பொரியல் பண்ணி தருவா அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்கா மேடம் சொன்னாங்களா. உடனே எங்க வீட்டுக்காரர் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்கா ஒடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்கா வந்து பொரியல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாதம் எல்லாம் சூப்பரா வந்து வெந்திருந்துச்சு. எப்பயும் எங்க வீட்டுக்காரர் தான் வடிச்சு கொடுப்பாரு. அவர் இல்லைனாலும் நான் வந்து வடிச்சுக்குவேன். அவரே வந்து சொல்லிடுவார், ஆர்வ கோளாறுல நான் இருக்கும்போது நீ வடிச்சிடக்கூடாது, என்ன கூப்பிடு அப்படிம்பாரு. ஏன்னா மேல கீழே கொட்டிக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு பயம் தான். அப்புறம் எங்க வீட்டுக்கார சாதத்தெல்லாம் வடிச்சு கொடுத்துட்டாங்க. நல்லா சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் பூசணிக்கா பொரியல் வந்து செஞ்சு டக்கரோ சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பூ வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம செடியில் வந்து ஒரு 4-5 பூ வந்து பூத்திருந்துச்சு. இந்த சிவப்பும் ஆரஞ்சு கலரும் அது அப்புறம் மஞ்சளும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த செடி இப்போ தான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் முதல் பூ. சரி, அதை வந்து சாமிக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் இன்னைக்கு சூப்பராக வந்து பறிச்சாச்சு. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து அது இல்லாமல் பஞ்சமியும் கூடயா, அதனால வந்து சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு சரி வந்து ரவை பாயசம் வந்து செஞ்சிடலாம். டக்குன்னு வந்து இந்த ரவை பாயசம் வந்து செஞ்சிடலாம். ஒரு டீ போடுற டைம்ல வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ரவையை மட்டும் அப்படியே ஒரு 2 ஸ்பூன் ரவை இருந்தாலே போதும். ஒரு 4-5 பேர் வந்து பாயசம் வந்து குடிக்கலாம். நல்லா நெய் ஊற்றி அப்படியே வறுத்துட்டு பால் இந்த பக்கம் காஞ்சிச்சுன்னா போதும். அந்த ரவையை தூக்கி இதில் போட்டு சக்கரை போட்டு அப்புறம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு கிண்ணோம்னா சூப்பராக வந்து ரவை பாயசம் வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு. அந்த பூ வைக்கும் போது வராகி அம்மன் அவ்வளோ அழகாக வந்துருந்தாங்க. நம்ம வீட்லயே பறிச்ச அந்த பூ அப்படியே சாமிக்கு வைக்கும் போது நான் சாமிகிட்டே சொன்னேன், சாமி என் ரோஜா செடியிலலாம் நிறைய பூக்கள் வந்து பூத்து கொடுக்கணும். இப்போ 2 சாமிக்கு மட்டும்தான் வச்சேன், மற்ற சாமியெல்லாம் கொஞ்சம் கோச்சுக்குவாங்கல்ல, அதனால வந்து யாரும் கோச்சுக்க கூடாது, அதனால என் செடி ரொம்ப பூவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு அந்த பூவை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் செஞ்ச பஞ்சகவிய விளக்கும் சாமிக்கு வந்து வச்சாச்சு. பஞ்சகவிய விளக்கு வந்து சாமி பக்கத்துல தான் வச்சு ஏற்றணும் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி வீட்டில் நடுகாலில் வச்சாலே பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே ஒரு ஹோமம் பண்ற மாதிரி அவ்வளோ வாசனையா வந்து ஒரு வீடே ஒரு தெய்வீக தன்மையை வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து செஞ்ச பாயசம் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.